வணக்கம் பக்தர்களே, எல்லோரும் சௌக்கியமா? என் குருவும் என் குருவின் குருவிக்கும் என் குலதெய்வத்துக்கும் என் பித்தர்களுக்கும் எல்லா சித்தாமார்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் எல்லா தேவிகளுக்கும் என் உதவி செய்கின்ற நல்ல ஆத்மாக்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை நான் செய்கிறேன். நல்லபடியாக இந்த பதிவு எல்லா மக்களுக்கும் துன்புற்ற இன்னல்களில் தவிக்கின்ற எல்லா மக்களுக்கும் அவர் செவிகளுக்கு இது செவி சாய்ந்து அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க வாழ்க்கையில் அவர் பிரச்சனைகளை தீர்வுகள் கிடைத்தால் அது மிக நான் செய்த பாக்கியமாக கருதி இதனுடன் பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு சூட்சுமங்கள், சித்தர்களுடைய சூட்சுமங்கள் அதை பத்தி கேட்குறாங்க நிறைய பேர். சாமி, சித்தருங்க பேசுறது சொல்றது அவங்க செய்யறது இதெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா சாமி, நாங்கள் எங்க கஷ்டத்துக்காக நாங்கள் போகும்போது அது என்ன ஏதுன்னு எங்களுக்கு சரி வரல, புரியல, ஏன் அப்படி இருக்கிறாங்க, ஏன் தெளிவாக சொல்ல வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. நம்ம எவ்வளவோ வீடியோங்கள்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் மக்களுடைய அப்பப்போ ஒரு கேள்விகளை அவங்களுக்கு நம்ம தெரிஞ்ச அளவுக்கு அது விளக்கமா சொல்லணும். இப்ப அந்த 18 சித்தர்கள் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். அப்படி கிடையாது. 18 சித்தர் போகர் கூட பயணிச்சாங்க, அவர் நவபாஷானங்கள்லாம் செஞ்சாங்க. அதனால நம்ம 18 சித்தர்கள் அந்த சபையில இருக்கும்போது அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. ஆனா ஒவ்வொரு சித்தர் பின்னாடியும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. 18 சித்தர் மாத்திரம் நவபாஷானத்தை தயார் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 76 பேர் 73 பேர் கிட்ட அதை பண்ணியிருக்காங்க. அது பெரிய ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பேர் வந்ததுனால நமக்கு 18 சித்தர்கள் அப்படின்றோம். ஆனா அப்படி கிடையாது. பூமியில நிறைய சித்தமார்கள் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க நல்லா அவங்க கேட்டுக்கணும், சித்தர்கள்லாம் யாரு, ஏன் நம்ம அவங்க சித்தர்களும் கூப்பிடுறோம், அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நம்மள மாதிரிதான் சாதாரண மனுஷனா இருந்தா சித்தராகிறான். அப்போ என்ன பண்றாங்க, அமைதியை தேடி போறாங்க. இந்த மனசு, இந்த மனம், ஆழ்மனம், மேல்மனம், இந்த அறிவு, இந்த உடல், ஆத்மா, உயிர், இதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு அவங்க அதை போய் ஒரு முடிவுக்கு வரணும், ஒரு ஆய்வு பண்ணணும், இது என்ன மனித வாழ்க்கை அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து அதில் பயணிக்கும் போது இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்குது. இது மாதிரி மூச்சு பயிற்சி, குண்டலினி எழுப்புறது, 7 சக்கராசனம் என்ன, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்க ஒரு நிலைக்கு வராங்க. ஆரம்ப நிலை தான் சித்த நிலைன்னு சொல்றது. இந்த சித்த நிலையில பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். அது அவங்க நல்ல குருமார்கள் அமையணும், அவங்களுக்கு அவங்க அறிவுக்கு தோன்றது, மனசு சொல்றது, இதெல்லாம் ஆய்வு செய்யணும். அவங்க மனசுல தோன்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும், ஒவ்வொரு கேள்விக்கும் அந்த பதில் கரெக்டான அதை ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரணும். இப்படி பல இன்னல்கள்ல பட்டு தங்களோட குடும்பங்கள், உறவுகள், பந்தங்கள், பாசங்கள், இந்த பூமியில இருக்கிற பொருள் மேல பாசத்தை அறுத்து பற்றற்ற ஒரு வாழ்க்கையை அவங்க பாதையில ஏற்படுத்திக்கிறாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்க. நம்ம போய் ஈஸியா போயிட்டு அவங்க போய் சித்திரங்கிட்டே ஜீவசமாதியில போய் உட்காந்துக்கிட்டே எனக்கு அதை கூட இதை கூட நம்ம கேட்டோம். அப்படி இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வர்றதுனால அவங்க ஒரு நிலைக்கு அந்த பிரபஞ்ச ஆற்றலோ இல்லைன்னா இறைவனோ ஏதோ ஒரு கைக்கூடி வந்துடும், சித்தி ஆயிடும். சித்து பெற்றவங்க தான் சித்தர்கள். அப்படி சித்தி ஆயிடும். சித்தி ஆயிட்டா என்ன, அது என்ன சித்தின்னா நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும், நீ என்னென்ன கேட்குறியோ வரும், நீ எப்படி இப்போ எதை பார்க்கணும் நினைக்கிறோ நடக்கும். நீ உட்காந்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு நீ உன்னுடைய அந்த சக்தி ஆற்றலை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீ என்னென்ன நினைக்கிறீ எல்லாத்தையும் நீ வர வச்சுக்கலாம், இங்கிருந்து போக வைக்கலாம். ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒருத்தர் மனசுல இருக்கிறது என்னன்னு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதெல்லாம் அவங்க செஞ்சு கை கொடுத்த காரணம்னா அவங்க நேர்மையா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, பொய் பேச மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் கூட, மூச்சு விடுறதுல கூட பார்ப்பாங்க. எந்த இடத்துல நம்ம மூச்சு சுவாசிக்கணும், எங்க சுவாசிக்க கூடாது, எங்க சாப்பிடணும், எங்க சாப்பிடக்கூடாது, எங்க இருக்கணும், எங்க இருக்கக்கூடாது, யாருக்கிட்ட பேசணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது, யார் வீட்டுக்கு போகணும், யார் வீட்டுக்கு போகக்கூடாது, யாரை நம்ம பக்கத்துல வச்சுக்கணும், யாரை வச்சுக்கூடாது, இப்படின்னு ரொம்ப அது கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க.
கை தேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க நம்ம நெருங்கணும்னா நீ வந்து அதுக்கு தகுதியான ஆளா நம்ம இருக்கணும். அப்பதான் அவங்க வந்து சில உண்மைகள்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி நீ வந்து சில பேர் இருக்காங்க, அப்படியே நடிப்பாங்க, ரொம்ப நடிப்பாங்க. வேலை ஆகிற வரைக்கும் நடிச்சு கையில காலில் வந்து நீங்க தான் குருநாதர், நீங்க தான் சித்தரு, நீங்க தான் சாமி, நீங்க இப்படி பண்ணா இப்படி தெரியுது, உங்களை பார்த்தா அப்படி தெரியுது, நீங்க இப்படி பண்ணா இப்படி வந்துச்சு, நைட் கனவுல வந்தீங்க, இப்படிலாம் போய் பேசி அவங்ககிட்ட சில காரியங்களை வந்து சாதிச்சுப்பாங்க. அப்படி மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கொஞ்சம் இறக்கப்படுவாங்க. எப்பவுமே சித்தமார்களுக்கு வந்து இறக்கணும், மன்னிக்க இருக்கணும். என்ன நீ தப்பு பண்ணாலும் உன்னை கண்டுக்க மாட்டாங்க. சொன்னா எடுக்கிறாள் சொல்லுவாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. அவங்க கர்மா நினைச்சுப்பாங்க. அவன் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் அவன் கர்மா மட்டுக்கும் ஒவ்வொரு படியா ஏறிட்டே இருக்கு, வெயிட் ஏறிட்டே இருக்கு. அதனால நம்ம இது சொல்ற இவன் சொன்னா கேட்கற ஆள் கிடையாது, பட்டாதான் தெரியுறாரு சொல்லிட்டு சைலண்டா மௌனமா விட்டுருவோம். அவன் வராம இருக்குது நமக்கு நல்லது, இங்க வரக்கூடாது அவன் அப்படின்னு ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பார் மனிதர். இது மாதிரி பல மனிதர்கள் இருக்காங்க. சில பேர் உண்மையாவே சரணாகதி ஆயிடும். போச்சுடா, சாமி பார்த்தா நம்ம பிரச்சனை தீர்த்து கொடுக்குற மாதிரி தெரியுது. அவரை பார்த்தா, அவர் பேசுறது பண்றது இதெல்லாம் பார்த்தா நமக்கு பிடிச்சிருக்கணும். அவங்க ஆத்மா வந்து சந்தோஷமா. அப்ப சில விஷயங்களை அவங்களுக்கு தெரியாமே அது சில தீட்சைகள் இருக்கு. நயன தீட்சை, இது மாதிரி மந்திர தீட்சை, அது மாதிரி காப்பு கட்டுறது, உன்னை காவல் காக்குறது, உன் பிரச்சனையை முடிச்சு அவுக்குறது, இப்படி பல இது இருக்கு. அது எதெல்லாம் நைஸா உங்களுக்கு தெரியாம பண்ணி விட்டுரும், உனக்கு தெரியாது. அப்பதான் போய் வெளியே போய் சொல்லுவாங்க, இந்த இடத்துல போனேன், இந்த சாமியை பார்த்தேன், அவர் ஆசீர்வாதம் பண்ணாரு, திருநர் கொடுத்தாரு, இல்ல அவரோட கொண்டா பேசிட்டே இருந்தேன், பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க விளம்பரம் ஏற்படுத்திக்கிறது தயாரா இல்லை. நீ இப்ப இன்னொரு இடத்துல சொல்லி ஒருத்தரம் வந்து இப்ப இந்த வேலை பார்க்கறதுக்கு சரியாகும். அவங்க வந்து ஒரு போக்கு, அவங்க வேற நிலைக்கு போறதுக்காக அங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து இது வந்து யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உஷாரா இருப்பாங்க. அப்படி ஆளுங்கிட்ட நீங்க போய் ஒரு நல்ல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க பிரச்சனைகளை முடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்றி கடனா இல்லாம, நன்றியா இல்லாம, விசுவாசம் இல்லாம நீங்க இருந்தீங்கன்னா பெரிய பாவத்தை நீ சம்பாதி. அது பாவம் உன்னோட முடியாது, உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் குடும்பத்துக்கே அது முடியும், கண்டிப்பா முடியும். அதனாலதான் அந்த சித்தர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா மறைமுகமா எல்லா விஷயங்களும் சொல்லிட்டாங்க. புரியாத அளவுக்கு பரிபாஷையில சொல்லிட்டாங்க. பரிபாஷையில சொல்லுவாங்க, புரியக்கூடாது, புரிஞ்ச மாதிரி இருக்கணும், புரியவும் கூடாது. இவர்கிட்ட வந்ததுனால இருக்குமோ, இல்ல நம்ம வந்து அங்க போய் அங்க கும்பிட்டோம் இங்க கும்பிட்டோம் அதனாலதான் வந்துச்சு, இவர்கிட்ட சும்மாதான் அப்படின்னு அவங்களே உன்னை பொய்யாக்கி விட்டுருவோம். அவரை நீ என்ன பண்ணுவ, அதான் பணம் உட்கார, இது காக்கா உட்கார பணம் இந்த கதையா சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு போயிடு. அவங்க அதை சந்தோஷப்படும். ரைட்டு, நல்லது, இதுதான் நல்லது. ஏன்னா அந்த கர்மம் அவங்களுக்கு வரக்கூடாது, அதுக்காக தான். அப்போ வந்து சித்தருக்கு வந்து நிறைய மறைமுகமா தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இங்க உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் எல்லாமே ஞானி ஆக போறது கிடையாது. யாரோ சிலர் அதிபுத்தமா தான் ஞானி ஆக போறாங்க. அவங்களுக்கு தான் உண்மையை சொல்லுவோம். மனிதர்களும் சொல்ல மாட்டாங்க, குடும்பஸ்தர்களும் சொல்ல மாட்டாங்க. குடும்பஸ்தர்கள் வந்து அவனுக்கு ஒரு தேவையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறான் பொருளாதாரத்துல, புற வழக்கையில. அப்ப அவனுக்கு பிரச்சனைகளுக்கு என்ன வழியோ அதை மாத்திரம் நைஸா பண்ணி விட்டு ஒதுக்கிறோம். ஞான நிலைக்கு போறவங்களுக்கு தான் அவங்க வந்து கூடையே வச்சுக்கிட்டு அவனை ரொம்ப பரீட்சை பண்ணுவோம். சிஷியனை வந்து ஒரு சிஷியனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ரொம்ப வந்து அவனுக்கு பரீட்சை வைப்பான். பண்ணக்கூடாத அசிங்கமான தரக்குறைவான விஷயங்களெல்லாம் வந்து செய்ய சொல்லுவான். நீ நினைப்பு நம்ம பக்கத்துல இருக்கிற நினைப்ப, என்ன இந்த சாமி இவ்வளவு திமுறை இருந்தாலுக்கு ஏன்னா அவனை போய் இவ்வளவு பாவமா பண்றாங்க, அவனும் அப்பாவியா இருக்கிறான் போகுது, மாட்டினான் போகுது அப்படின்னு நீ நினைப்ப. அது குரு சிஷியனோட உறவு என்ன அவனுக்கு தெரியும். அவன் குரு சொல்ற விஷயம் எல்லாம் வந்து அவன் வந்து சந்தோஷமா செஞ்சுட்டே இருப்பான் அவன் பாட்டு. ஏன்னா அவங்க கூட இருப்பாங்க சிஷியர்களுடைய வேலை என்னன்னா சாமிக்கு உடலாலோ உள்ளத்தாலோ எந்த ஒரு துன்பமோ எந்த ஒரு வருத்தமோ வராம பாத்துக்கிறோம் தான் உண்மையான சிஷியன். உண்மையான சிஷியன் அப்படிதான் இருப்பான். அவருக்கு நீ எல்லாம் பண்ணினா அவரு உனக்கு எல்லாம் பண்ணிடுவாரு, ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஆனா இப்ப இருக்கிற சிஷியன் இருக்காங்க, சிஷியன் அவங்களே சொல்லிக்கிறாங்க, அவங்களே குருன்னு சொல்லிக்கிறாங்க, அப்புறம் அவங்களே விட்டுட்டு கைட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கிறாங்க ஜனங்க. 100% அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா எப்படி அவங்க மனசெல்லாம் ஜீர்ணிக்குதுன்னு தெரியல. வரும்போது எப்படி வந்தாலும் கொஞ்சம் படுத்துக்கிட்டு நைட்ல யோசிக்கணும். நம்ம இந்த சாமி கிட்ட போகும்போது நம்ம எப்படி போனோம், என்ன தேவைக்காக போனோம், எப்படி நம்ம அழுதோம், எப்படி நம்ம அவரோட புலம்பணும், எப்படி நம்ம இருந்தோம்,
நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், இதுக்கெல்லாம் யாரு காரணம், இப்படியெல்லாம் வந்து யோசிச்சானா அவனுக்கு உண்மை எது பொய் எது, நம்ம எவ்வளவு தப்பு பண்ணு தெரியும். ஏன்னா வாங்கிட்டு போற வரவெல்லாம் சாவர வரையும் நினப்புல இருக்கும், நினைச்சிட்டே இருப்போம். அவன் உடைய விடாது, மனசாட்சி உடைய விடாது. எல்லாருக்கிட்டையும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு, உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு. ஆனா உண்மை எப்பவுமே தூங்காது, அது எப்போ இருக்கும். பொய் போயிடும், அடுத்த பெரிய பொய் பேசினா அந்த பெரிய பொய் போயிடும். ஆனா உண்மை அப்படி போகாது. உண்மை உண்மைதான், அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து நீ என்ன சொல்றது, லைஃப் ரெக்கார்டு மாதிரி, வாழ்க்கை பதிவு. அது உன் ரத்தத்திலேயே பதிஞ்சிடும். அடுத்த அங்க போய் மேல் லோகத்துக்கு கூட சித்தர் கோத்திரம் கணக்கு பார்ப்பார். அதெல்லாம் கணக்கு, இதெல்லாம் வந்து அது தப்பாது. இப்போ எனக்கு வந்து ஒரு ஐயா, ஒரு குருநாதர் வந்து ஒரு கதை சொன்னார். அந்த கதையை சொல்றேன் பாருங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு ஜமீன்தார் இருந்தார். அந்த ஜமீன்தார் என்ன பண்ணாரு, டெய்லியும் வந்து அந்த குதிரை மேல சவாரி பண்ணி அந்த ஊரெல்லாம் சுத்தி பார்ப்பார். டெய்லியும் தான் வேலை. அப்படி சுத்தி பார்க்கும்போது அந்த குதிரை மேல உட்கார்றதுக்கு வந்து ஒரு சேர், ஒரு உட்கார்றதுக்கு ஒரு சீட்டு மாதிரி இருக்கும். அது பழுதடைஞ்சிருச்சு. சரி, இது சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த செருப்பெல்லாம் தைப்பாங்க, செக்கிலியர்னு சொல்லுவாங்க, அந்த தோல்ல தொழில் பண்றவங்க, அவங்க அந்த ஊர் முனையில இருப்பாங்க. அந்த காலம் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் நடந்த உண்மை. அப்போ அதுல போயிட்டு அவங்ககிட்ட போய் சொல்லப்பா, இது மாதிரி வந்து இது கொஞ்சம் பழுது பார்த்து கொடுப்பா அப்படின்னு கேட்கும் போது, சரிங்க ஐயா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருக்காங்க. பார்த்தனா, ஐயா இது ரொம்ப டேமேஜ், பழுதாயிடுச்சு, இதை வந்து நம்ம வேற வழி நல்லா புதுசு மாதிரி நான் பண்ணி கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 200 ரூபா நீங்க கொடுங்க ஐயா போதும் அப்படின்னு. சரிப்பா நீ பண்ணி வை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போறாரு. அவர் ஒரு வேலையை போயிட்டு வந்தாலும் போறாரு. அப்போ அந்த ஜமீன்தார் போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த செருப்பு தைக்கிறவர் திடீர்னு தச்சு எல்லாம் வச்சுட்டு அவர் எங்கேயோ பக்கத்துல போயிட்டார் வெளியில. ரெண்டு பேருமே நல்லவங்க. அப்ப போயிட்டு இவர் என்ன பாக்குறாரு, சரி விடு, ஆள் இல்ல, என்ன பண்றது சொல்லி அந்த சீட் எடுத்து குதிரை போட்டு இவரு வந்துடுறாரு. சரி உன்ன நாளைக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அடுத்தது இவர் வந்து பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆள் இருக்க மாட்டான். என்னடா இது, இவனுக்கு காசு வேற கொடுக்கணுமே, ஆளே பார்க்க முடியும், இப்படியே சொல்லினே இருக்காப்புல. அப்படி எதாச்சும் ஒரு நாள் வரும்போது ஒரு போலீஸ்காரன் வந்து அந்த செருப்பு தைக்கணும் தெத்தின்னு வரான் தெருவில். சரி இன்னைக்காவது நம்ம இவன் காசை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அந்த போலீஸ்காரன் தேத்தினா டக்குன்னு எதிரில் பக்கத்துல ஒரு சந்தில டக்குன்னு வாங்கி அதில் ஓடி போறான். அன்னைக்கு காசு வந்து அவரால் கொடுக்க முடியல. இவர் கொடுத்துன்னு நினைக்கிறார், இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு ஒரு குஞ்சு காலம் ஓடணும்னா அந்த செருப்பு தைக்கிறவர் வந்து இறந்துடுறாரு. இறந்துட்டோன்னா அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் அவன் பையன் வந்து அந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கான். அதே மாதிரி இவரு ஜமீன்தார் என்ன பண்றாரு, என்னடா மாதிரி இறந்துட்டா பாரு, இவனுக்கு காசு கொடுக்க வேண்டியதுச்சு, இறந்துட்டானே என்ன பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு வச்சுக்கோங்க. இவனும் ஒரு குறுகிய காலத்துல அவர் இறந்துறாரு. இறந்து போனா இவங்க புள்ள மறுபடியும் ஜமீன்தார் ஆகிட்டு ஒரு நாள் படுத்துன்னு இருக்கும்போது ஊர்ல கொஞ்சம் வறுமை இது மாதிரி எல்லாம் நடந்துன்னு இருக்கும்போது ஒரு நாள் படுத்து தூங்கி இருக்கும்போது நைட்ல கனவுல இந்த ஜமீன்தாரு இறந்து அந்த ஆத்மா வந்து மேல் லோகத்துல போகும்போது கணக்கு பார்க்கும்போது அப்ப யம தர்மர் வந்து சித்திரகுப்தன் கேட்கறேன், இவரு என்ன கணக்கு, என்ன வரவு செலவு பாருன்னு சொல்லும்போது எல்லாம் கரெக்டா இருக்குது தர்மா, இது மாதிரி இவர் என்ன பண்ண அந்த குதிரைக்கு மேல உட்கார சீட்டு ஒன்று தயார் பண்ணாரு, அந்த செருப்பு தைக்கிறவனுக்கு ஒரு 200 ரூபா காசு கொடுக்கணும், அதுதான் பேலன்ஸ், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்ப என்ன பண்ண போறேன் அப்படி சொன்னது, ஒன்றும் இல்லை, செருப்பு தைக்கிற பையன் வந்து இப்போ செருப்பு அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கான். அவங்க வீட்டில் ஒரு பொட்டை நாய், கருப்பு நாய் இருக்கு. அந்த கருப்பு நாய்க்கு ஒரு 3 குட்டி கர்ப்பமா இருக்காது. அந்த 3 குட்டி, 2 பொட்டை குட்டி, ஒரு கடா குட்டி, அந்த கடா குட்டியோட ஆத்மாலாம் அனுப்பிச்சு விட்டுறேன், இப்போ கடனை கழிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வந்து இந்த கனவுல வந்து இந்த ஜமீன்தார் பையன் பார்த்துட்டு என்ன பண்றான், ஐயோ என்னடா இது என்ன வித்தியாசமா தெரியுது, சரி இன்னும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு செருப்பு தைக்கிறவங்க அவன் வீட்டுக்கு போயிட்டு செருப்பு தைக்கிறோட எப்பா எப்படி பாருங்க என்ன விசாரிச்சுட்டு, உங்க வீட்டுல கருப்பு நாய் இருக்கு, ஆமா கருப்பு நாய் இருக்குது, புள்ளதாச்சு, குட்டி போட்டுரும், இன்னும் 4-5 நாள்ல ஒரு வாரத்துல போட்டுரும் அப்படின்னு சொல்லி, சரிப்பா குட்டி போட்டா எனக்கு கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கு. இவரு ஒரு வாரம் காத்துன்னு இருக்க. ஒரு வாரம் பார்த்தா வரவே இல்லை, யாரும் தகவல் சொல்லி இவர் போறாரு. நேரம் போனோடனே செருப்பு தைக்கிறான், வெளியே போயிட்டுக்கிறான். அவங்க பொண்டாட்டி இருந்தது. அவங்க பொண்டாட்டிக்கிட்ட என்னம்மா நாய் குட்டி போட்டுச்சா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா போட்டுச்சுங்க, போட்டு 4-5 நாள் ஆச்சு, 2 பொட்டை குட்டி ஒரு கடா குட்டி போட்டுச்சு, ஒரு கருப்பு குட்டிய. ஆனா எங்க பசங்க அந்த கருப்பு குட்டி மேலே ரொம்ப பாசமா இருக்காங்க, அதனால அந்த குட்டி ரொம்ப பாசமா இருக்குது, அதனால அந்த குட்டியை நாங்களே வச்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. இவர் கேட்காத முன்னாடியே சொல்லியிருக்காங்க. என்னடா அது கேட்டாலும் கொடுக்காத போகுது, என்ன பண்றது, சரி ஓட செருப்பு தைக்கிறோம் வரட்டும், நம்ம வந்து அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்து ஒரு 4 நாள் கழிச்சு போறாரு. ஒரு தூக்கமா வரல. அப்ப என்ன பண்றாரு, காசு ஒரு 20,000 எடுத்துட்டு போறாரு. அந்த கணவர் வந்து சொல்றாங்க 200 ரூபா கொடுக்கணும்ட்டு. அந்த 200 ரூபா வட்டி முதல் சேர்த்து 20,000 ஆயிடுது. அப்போ
இவன் போகும்போது அந்த அம்மா உட்காந்து செருந்துக்கிற அந்த அம்மா உட்கார அவன் இல்லை. அப்ப சொல்லுவேம்மா அந்த நாய்க்குட்டி நான் எடுத்துக்கிறேம்மா, அதுக்கு பதிலாக அவனுக்கு நான் 20,000 காசு தரேன் அப்படின்னு காசு கொடுத்துட்டாரு. அதம்மா ஐயோ 20,000 காசு கொடுக்குறாரு, நம்ம போதும் சொல்லிட்டு இந்தாங்க ஐயா நீங்க வச்சுங்க, நீங்க நல்லா வசதி வளர்ப்பீங்க எங்களோட, நீங்க வச்சுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருக்குட்டி எடுத்து கொடுத்துட்டாரு. இவர் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். சரின்னு அந்த குட்டி எடுத்துன்னு வளர்த்துக்கலாம், நம்ம தான் நம்ம அப்பாவோட சார்ந்து ஆத்மா அதுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை எடுத்து வீட்டுல எல்லாரும் கூப்பிட்டு பால் எடுத்துனுவாங்க, பசுமாடு எடுத்துன்னு காசு கீசி எல்லாம் வச்சு அது ஊத்தி பாலை ஊத்தி குடிக்க வச்சாங்களாம். குடிச்சுதான் குடிச்சுட்டு அப்படியே படுத்து அப்படியே செத்து போச்சான் டப்புன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த 20,000 கடன் அந்த செருப்பு கடைக்கான போயிடுச்சு, அந்த கருமை அழிஞ்சிச்சு. கரெக்டா அந்த நாய்க்குட்டி அந்த பாலை குடிச்சு செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொரு மனிதன் செய்கின்ற கர்மாக்கள் எப்படியும் எந்த விதத்திலேயும் அதை நம்மளை கழிச்சிடும் கூடாது. உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஏன்னா நம்ம சாதாரண மனுஷன் தானே, நமக்கு தெரியாது. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதனால அதை இது பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல அவன் விவசாயம் பண்ற இடத்துல பண்ணை வீட்டுல எருமாட்டுடைய கொம்பு இருக்கு, தலை, அதை எடுத்து காவலுக்கு வச்சிருக்கான். 2 பேரும் நடந்து போறான். அவன் போகும்போது என்னடா இந்த எருமாட்டு தலையை வச்சு இங்க எப்ப பார்த்தா அவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க, என்னடா இருக்குது இது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்த. அப்ப அந்த தலை சொல்லிச்சான், ஏன் போன ஜென்மத்துல அவங்க வீட்டுல நான் மாடா பிறந்தேன், பாலும் கறந்தேன், குட்டியும் போட்டேன், என் கடன் தீரல. ஏன்னா அது முந்தைய ஜென்மத்துல அவனோட கடன் வாங்கினேன் கொடுக்கல. போன ஜென்மத்துல கடன் தீர்த்து பார்த்தா கடன் தீரல. இந்த ஜென்மத்துல நானு செத்து நான் என் தலை கொம்பு காவலுக்கு ஆகுது அவருக்கு, அந்த கடன் தீர வரைக்கும் நான் இங்கதான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். இப்படி பாரு இந்த கர்மாக்கள் எப்படி எப்படி எந்தெந்த பல விதங்கள்ல அது நடக்குது, நமக்கு தெரியாம நடக்குது, நமக்கு தெரியாம நடக்குது எல்லாமே. அதனால கர்மான்றது இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க தெம்புல சொல்லுவாங்க, பணம் பட்டுறதுனால கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குனால அது தெம்புல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அவங்க படும்போது தான் தெரியும், சொல்லும் போது எதுவுமே தெரியாது. அந்த கர்மா அவ்வளவு வலிமையா இருக்கும். அது மாதிரி சித்தருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க வராங்க. சூட்சுமமா சில விஷயங்களை சிலர் பேரு தான் சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டான். ஏன் சொல்ல மாட்டான், இதுதான் மனிதன் தப்பு பண்ணிடுவான் டக்குன்னு. இப்ப அவனுக்கு ஏதோ ஒண்ணு வரவங்களுக்கெல்லாம் ஏதோ பண்ணி கொடுக்குறோம், அதை செய்யறோம் இது செய்யறோம், இறைவன்கிட்ட ஏதோ வர வாங்கி அவனுக்கு கொடுக்குறோம், கொடுத்தா அவன் என்ன பண்ணுவானா, அவனோட முடிச்சுட்டு போனா பரவாயில்ல, மற்றவங்களுக்கு அது உபத்திரமா இருக்கும். எப்படி உபத்திரமா இருக்கும், இப்போ ஒருத்தர் வசதி இல்லை, வியாபாரம் இல்லை, கஷ்டப்படுறாரு, சொல்றான் சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், தொழில் இல்லை, பணம் வரல, எனக்கு பணம் வேணும், பணம் இல்லை அப்படின்னு கேட்பான். சாப்பாட்டுக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு பைக் வாங்க முடியல, இப்படிலாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, சரி பரிதாபப்பட்டு சரி போப்பா நல்லா இருப்பா, போப்பா இது போய் பண்ணுப்பா, ஏதோ ஒன்று செய்ப்பா அப்படின்னு தான் தெரியுமா ஏதோ ஒன்று சொல்லுவான். ஆனா பணம் வரும், பைக் வாங்குவான், நல்லா சொகுசா இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், பக்கத்துல கஷ்டப்பட்டு அவன் பாட்டு அவன் வேலை சிவனேன்னு இருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு நான் இத்தனை கோடி சம்பாதிச்சிட்டேன், நான் இவ்வளவு பண்ணிட்டேன், நான் பாரு எவ்வளவு திறமை, எனக்கு எவ்வளவு புத்திசாலி திறமை பாரு, என்னெல்லாம் ஒரு காலத்துல எப்படி சொன்னா தெரியுமா, சோத்துக்கு லாட்டரி அடிக்கிறேன் பிச்சைக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பாரு நான் எந்த லெவல்ல இருக்கிறேன், உங்களால முடியுமா அப்படின்னு காட்டுவான். ரோட்ல காரு பைக் எல்லாம் புதுசா வாங்கின்னு வச்சு ஓட்டுவான். இப்படி மற்றவங்களை உசுப்பேத்தின்னு பைத்தியசில வாங்கி கட்டிகிட்டே இருப்பான். கர்மா சேர்ந்துனே இருக்கும். ஆனா யாரு இவனுக்கு செஞ்சு கொடுத்தானோ, யார் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போய் வேண்டுதல் வச்சானோ, அங்க போயிட்டு அவருக்கு இன்னும் பண்ணிருக்க மாட்டான், நன்றி கேட்டவனா இருப்பான், மறந்துடுவான், போக மாட்டான். ஏன்னா வசதி வாய்ப்பு வந்துச்சுல, இனிமே எனக்கு அவர்கிட்ட சொல்லியா நடந்தது. இந்த ஆன்மீகத்துல இருந்து பெரிய பிளஸ் பாயிண்ட் மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளஸ் பாயிண்ட் அவங்க செய்யறது மகான்கள் செஞ்சுட்டு சைலண்டா இருப்பாங்க. அவன் கேட்டதை கொடுத்து சைலண்டா இருப்பாங்க, இவங்க என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. இவரு இந்த மகான் ஒரு வேற சோத்துக்கு லாட்டடி போயிரு, ஆனா அவன் லட்சாதிபதி ஆக்கி விடுவார். அவன் என்ன பண்ணுவான், லட்சாதிபதி இவனுக்கு துச்சமா பிச்சைக்கார மாதிரி நினைப்பாங்க மகானை, அந்த சித்தரை இல்ல அந்த குருவை. யாருக்கிட்ட போய் கேட்கறானோ, யாருக்கிட்ட அடைக்கலாமா ஆறானோ, யாருக்கிட்ட போய் கெஞ்சுறானோ அவங்ககிட்ட அப்படி பண்ணுவாங்க. அதான் மனுஷன். ஆனா தான் அந்த காலத்து சித்திரங்கள் உண்மைகள்லாம் மறைச்சிட்டாங்க சொல்லக்கூடாது ஜனங்களுக்கு. ஜனங்க அப்படி கிடையாது, அவன் கர்மா கழித்து பிறந்திருக்கிறான், இவனை நம்ம சொன்னோம்னா வாழை விட்டுட்டு மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணுவான், அது அந்த கர்மா அவனுக்கு நமக்கு சேரும், நம்ம தானே பண்ணி விட்டுருக்கோம். ஆனா அவனுக்கு தெரியாது, நம்ம தான் பண்ண விட்டா தெரியாது, காட்டிக்க மாட்டாங்க, தான் செஞ்சேன்னு காட்டிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுதான் மகான்கள் சித்தர்கள். அதனால யாரும் மறைமுகமா வச்சிருக்காங்க. எல்லா விஷயம் பண்ணாங்க. சித்தருங்கிட்ட இல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது.
உனக்கு பொருள் வேணுமா பொருள் கொடுப்பாரு, மருத்துவம் உனக்கு நோய் நொடி தீர்ந்தமா நோய் நொடி தீர்ப்பாரு, உன் கர்மா வழி இல்லாம கழிக்கணுமா அதுக்கும் வழி சொல்லுவாரு. ஆனா எல்லாமே அவர் தான் செய்வாரு. ஆனா காரணம் காட்டுவாரு. காரணம்னா நீ இந்த கோயிலுக்கு போ, இந்த கோயில் இந்த நாள்ல போய் கும்பிடு, இந்த நாள்ல இதை போய் பாரு, இந்த நாள்ல இதை போய் செய் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் செய்யற விஷயம் அவர் செஞ்ச மாதிரி காட்டி கூட யாரோ ஒருத்தர் செய்யற மாதிரி காரணம் காட்டி விட்டுருவாங்க. அவங்க அதுல இருந்து அவங்க தப்பிச்சுக்கணும். அவனுக்கு தேவையில்லை அந்த பேரு புகழ் எல்லாம் தேவை கிடையாது நினைக்கிறாங்க. ஆனா நடைமுறை வாழ்க்கையில மனிதனோட மனித உலாவரங்களுக்கு சில மனிதன்மாலேயே சில தேவைகள் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்க சில விஷயங்கள் பணம் வாங்கிட்டு பண்ணுவாங்க. நல்ல வசதி வாய்ப்பா இருப்பாங்க. மகான்கள் சித்தர்கள் வசதி வாய்ப்பா கார்ல போறது, கார்ல வந்து நல்லா ட்ரெஸ் பண்றது எல்லாம் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள பிச்சைக்கார மாதிரி தான் இருப்பாங்க, எளிமையா தான் இருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு நிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சா அதை அனுபவிப்பாங்க. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. புற வாழ்க்கையில எது ஆடம்பரமா அவன் கண்ணுக்கு பெருசா தெரியுதோ, மத்தவன் யாரு என்னன்னா பெருசா நினைச்சு அது நினைக்கிறானோ அதெல்லாம் நம்ம இருக்கணும், நம்ம செய்யணும்னு நினைச்சு வாழ்றான் அவன் மனுஷன். அப்படி மனுஷன் எதுவும் வந்து யோசிக்காம தப்பு பண்ணுவான், யோசிக்காம வந்து பொய் பேசுவான், யோசிக்காம சமய சந்தர்ப்பவாதியா நடந்துப்பான், நம்பிக்கை துரோகம் ஈஸியா பண்ணுவான் மனுஷன். ஆனாலும் இவங்க வந்து சித்தர்கள் மகான்கள் குருமார்கள் எங்களை மாதிரிலாம் நாங்கள் உஷாரா இருக்கணும். உஷாரா இல்லைன்னா நம்மளே பாயாசம் போட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி சாதாரணமா வந்து ஒரு மகானியோ ஒரு சித்தரையோ விமர்சனம் ஈஸியா பண்ணிடுவாங்க டக்குன்னு. பட் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லவன் தான் உஷாரா வாழணும், கெட்டவன் எப்படின்னா வாழலாம், அது அவனுக்கு பிரச்சனை கிடையாது. நல்லவங்க தான் ரொம்ப உஷாரா ஒழுக்கமா ஐதீகமா வாழணும். அப்பதான் அவன் அந்த பாதைக்கு போக முடியும். அடுத்த பிறவி எடுக்காத ஒரு நிலைக்காக நம்ம இந்த ஜென்மத்தில் முயற்சி பண்ண முடியும். முயற்சி தான் பண்ண முடியும். அடுத்த ஜென்மம் வந்து நம்ம இருக்காது அப்படின்னு கன்ஃபார்ம் 100% சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இந்த நிலைக்கு வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம் நம்ம கழிச்சுட்டு தான் வரோம். அப்ப அது செஞ்ச கர்மாக்கள்லாம் இருக்கும். அந்த கர்மாக்கள்லாம் நம்ம கழிக்கணும். கழிச்சாதான் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியும். இப்படி ஒரு இது. அப்போ இப்படி இருக்கும்போது ஜீவ சமாதிகள் சித்தர்கள்ட்ட மகான்கிட்ட போகும்போது எனக்கு நடக்கல போகல அப்படின்னு சொன்னா அது உன்னுடைய கர்மா. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க நீங்க வந்து வாயில தான் வெளியே தான் திட்டினாதான் உனக்கு எதனா பிரச்சனை வரும் கிடையாது. நீ மனசுல நினைச்சாலே உனக்கு வரும். அதனால நினைக்கூடாது. அவன் வந்து அங்க போனா இது கிடைக்கல அது கிடைக்க சொல்லக்கூடாது. உன்னோட கர்மாவுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. அது குறைய குறைய குறையதான் ஆகும். அப்ப நீ ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 10 வாட்டி போகணும். எங்க உன் மனசு லைக்கமாவதோ அந்த இடத்துல அந்த ஜீவ சமாதி அது மாதிரிலாம் போகணும். அதுல ரொம்ப கருணை உள்ள கொண்டவர், கருணை உடனே செய்யறவரு, டப்பு டப்புன்னு செய்யறவரு, கையில காசு வாயில தோசை என்று செய்யறாரு நம்ம கணக்கு பட்டியார். அவர் ஒண்டிதான் ரொம்ப தர்மசீலர், தர்ம குணம். அவர் டக்கு டக்குன்னு செஞ்சிருவாரு. ஆனா அவர்கிட்ட இருக்க மத்தவங்களுக்கு இருக்கும் இவர்கிட்ட இருக்க வித்தியாசம் இருக்கு. இவர் என்ன பண்ணா நல்லவன் கேட்டா யாரும் வந்தாலும் செஞ்சிருவாரு. ஆனா தப்பா பண்ணா தப்பான பாதையில் பண்ணா அடுத்த செகண்ட் எவ்வளவு சீக்கிரமா ஃபாஸ்டா கொடுக்குறோம் அவ்வளவு சீக்கிரமா உனக்கு ஒண்ணுமே தெரியாது, எதனால வந்தது எதனால போனதுன்னே தெரியாது. சிவப்புரா அதை அவர் பாஷையில சொல்லுவாங்க பீஸ் கேரட் பிடிங்கிறவன்ட்டு, அது மாதிரி பிடிங்கி விட்டுருவோம். அதான் நம்ம ஐயா கனகமுட்டி சித்தருடைய மகிமை. அதை புரிஞ்சிடும். அவருக்கு வந்து ரொம்ப எளிமையை ரொம்ப பிடிக்கும், உண்மை பேசணும்னு பிடிக்கும், நல்ல ஆத்மாவை பிடிக்கும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஆளுங்கிட்டலாம் அவர் போயிடுவார், ஈஸியா போயிடுவார். ஆனா சில பேர் பொய்யா பேசி அவரை வந்து வேண்டாங்க. ஆனா இவங்க நம்ம செஞ்ச தப்பு என்ன, நம்ம தகுதியா அவரை கூப்பிடுறதுக்கு அப்படி நம்ம யோசிக்கணும். என் கனவுல வரல, என்கிட்ட பேசல ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட. நான் சிரிச்சுப்பேன். சரி நீ என்ன பண்ற கர்மான உனக்கு தானே தெரியும், எனக்கு என்ன அதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது ஆழமா போனா தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எதுக்கு அது தெரிஞ்சுக்கணும் தேவையில்ல. நம்ம மனசு வந்து குப்பை தட்டி கிடையாது. எல்லாரும் பிரச்சனை நம்ம வாங்கி போட்டு மனசு அவன் சந்தோஷமா வச்சுக்கிறானோ, ஆத்மாவை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கானோ அவன் வந்து அந்த மோட்சத்தை அடைவான். அவன் நினைக்கின்ற பிறவியை அவன் எடுக்கிறதுக்கு அவன் தகுதியாக ஆளா மாறுவான். அப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு சில இளைஞர்கள்லாம் இருக்காங்க, படிச்ச இளைஞர்கள் ஐடியில் படிக்கலாம், சில பிரச்சனை வந்தா போறாங்க ஜீவ சமாதிக்கு. ரொம்ப பொறுமையா அமைதியா அது எப்படி வழிபட தெரியலன்னா கூட அமைதியா உட்காந்துக்கணும். அவன் மனசுல ஒரு பல பிரச்சனைகளை அவங்க வந்து ஐயா கூடயோ அவங்க இஷ்டப்பட்ட சித்திரங்கிட்டையோ அவங்க பரிமாற்றம் செஞ்சுக்கிட்டு அந்த சில விஷயங்களை சாதிச்சுக்கிறாங்க. ஆனா அந்த மெச்சூரிட்டி அனுபவம் ஆழ்ந்த மனிதர்கள் இருக்காம பாருங்க, அவங்க தான் ஸ்பாட்ல டக்குன்னு கல்யாணம் குழந்தை குட்டி வந்துச்சு அது வந்துச்சுன்னா உடனே அது வேணும் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இது நல்லா தெரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கு. கண்டிப்பா கர்மா இல்லாத பிறப்பே கிடையாது. அப்ப அந்த கர்மாவை நீ தெரிஞ்சுக்கணும், அறிஞ்சிக்கணும். எப்படி அறிஞ்சுக்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகங்கள் இருக்கு, இல்ல நல்ல மகான்கள் இருக்காங்க, உன்னை பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணி சொல்லிடுவாங்க.
நீ யாரு என்ன எதுக்கு வந்திருக்க, எந்த கர்மா வந்திருக்க, உனக்கு எந்தெந்த பிரச்சனை வந்திருக்கு அவன் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அது உனக்கு கிடைக்கணும், நீ புண்ணியம் பண்ணிருக்கணும், கிடைக்கணும். அதே மாதிரி நீங்க வந்து அவங்ககிட்ட போகும்போது, அந்த ஒரு குருநாதர்கிட்ட போகும்போது, ஒரு சித்தர்கிட்ட அந்த மரியாதையோட சிரத்தையா போகணும். வெறும் கையெல்லாம் ஆட்டிட்டு போகக்கூடாது. அவங்களுக்கு அந்த மரியாதைன்னு சொல்லலாம், அந்த மெயின் மரியாதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஒரு போகும்போது ஒரு பூ, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு ஊதுவத்தி, வாசனை ஊதுவத்தி, அது மாதிரி எடுத்து போய் கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு அவங்களால தொடக்கூடாது. சித்தருக்கு, மகான்கள், குருக்கெல்லாம் தொடக்கூடாது. குரு வந்து ஒரு சிஷியனை வந்து காலில் விழனா அவர் அனுமதியோட விடுறாரு. விடு, போனா போது கர்மா கைச்சு விட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழ. ஆனா அவன் நினைச்சுப்பான் காலில் வந்து கொஞ்சம் நமக்கு என்னடா அது காலில் ஒரு அசிங்கமா நினைப்பான். ஆனா அது எவ்வளவு கர்மா மூட்டை எடுத்தாலும் நாங்க தான் அனுபவிக்கணும். அது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் வந்து அது காலில் விழுனா நமஸ்காரம் பண்ணிட்டு போவோம். சரி விட்டுருவாரு, போனா போகுது என்ன பண்றது அப்படின்னு. ஆனா அவங்க நன்றி விசுவாசமா இருக்கிறாங்களா சொல்லும் பார்க்கலாம்? கிடையாது. எவ்வளவு துச்சம், எவ்வளவு அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும் படுத்துறாங்க. ஆனாதான் ஆன்மீக சீரஞ்சி பேருக்கு எவனும் கிட்ட சேர்க்கறது கிடையாது. பெரிய பெரிய ஆசிரமங்களை கட்டி யார் உள்ள சேர்க்கணும், யாரை சேர்க்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. வெளியே தேத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால இப்ப ஆன்மீகத்தை வந்து ஒரு சில பேர் விமர்சனம் பண்றாங்க. அவர் அப்படி, இவரு காசு வாங்குறாரு, இவரு பாத்தீங்கன்னா இவ்வளவு பில்டிங் எவ்வளவு போய் வந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, இப்ப பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, பெரிய ஆசிரமெல்லாம் கோயம்புத்தூர்ல கட்டிடுறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. இல்லைன்னா பொருளாதாரம் இல்லைன்னா இந்த பூமியில கிடையாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்ல வந்து இருக்காங்க, சொல்றாங்க. நல்ல உணவு பிறப்பு ஈசால போனீங்கன்னா நல்ல சாப்பாடு போறாங்க, நல்ல ஒழுங்கு. ஆனா 1008 விமர்சனம் இருக்கு, இல்லாம விமர்சனம் இருக்காது. அரசாங்கத்துல இல்லையா தப்பு, எவ்வளவு தப்பு பண்றாங்க, அது மாதிரிதான் இருக்கு. அப்போ இந்த இந்து ஆன்மீகத்தை வந்து அவங்க வளர்க்குறாங்க நம்ம இதுல. அதனால யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லை, ஒரே கோமணம் கட்டின்னு உட்காந்துருந்தா அது ஒரு கேலி கிண்டல், பிச்சைக்காரன் பேர் வைப்பாங்க இந்த மக்கள். அம்பாரு எங்க உட்காந்துக்கிறான் பிச்சைக்காரன் மாதிரி, கோமணம் கட்டிக்கணும் அம்பாரு, உடம்பெல்லாம் காட்டின்னு சுத்தம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினிமாவில் அரையும் குறையுமா வச்சு ஆரம்பம் பார்த்தா ஆனந்தமா காசு கொடுத்து போய் பார்ப்பாங்க. இப்படிதான் மக்கள் மனசு. அது அவங்களுடைய இது. அவங்க ஒரு அந்த ஆத்மா நினைக்குது ஆன்மீகம் வந்து நம்ம கத்துக்கிட்டு ஆன்மீகம் 4 பேருக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்க வந்தவங்களுக்கு தங்குறது இடம் கொடுக்கணும், சுத்த பத்தமா இருக்கணும், அதுக்கு இடம் வந்து தேவலோகமா இருக்கணுன்றதுக்காக சில உருவாக்கங்கள்லாம் செய்யறாங்க. அதுக்கு சட்டம் வேணா குறுக்கா இருக்கணுமா கண்டி, இயற்கை வந்து குறு கிடையாது. இயற்கை வந்து அது அனுமதி. இப்படி இருக்கிறாங்க இப்ப சித்திரங்க. நல்லா கார்ல போன சாமியாரி உங்களுக்கு பிடிக்காது, அதெல்லாம் அனுபவிக்க கூடாது, போகக்கூடாது. சாமியார் பாரு எதனா ஒரு அதுக்கு ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்களா, அதுவும் கிடையாது. சாமியார் தான் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு தாடி விட்டுன்னு ஒரு கலர் வச்சு கட்டிதான் அவங்களை கிண்டல் பண்றது, எகத்தாளம் பண்றது. ஆனா அவர்கிட்ட வேலை செஞ்சு கொடுத்தா போது ரைட்டு நீ கடவுள் அப்படின்றது. அப்ப இந்த உலகத்துல இந்த மக்களுக்காக தான் இவ்வளவு விஷயம் நடந்துக்கிட்டு. அது மக்கள் சரி கிடையாது. மக்கள் சரியானதான் நாடு இப்படி இருக்கு, மக்கள் சரியானதான் மண்ணா இப்படி இருக்கிறான், மண்ண ஆட்சி அப்படிதான் இருக்கு. அப்ப தனி மனிதன் ஒழுக்கம் ஒருத்தருக்கு வேணும். இங்க பூமியில எல்லாமே சூட்சுமமா நடக்குது. நீங்க பாக்குறதெல்லாம் போய் இந்த உலகம் உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதை நீ ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீ யாருன்னே உனக்கு தெரியல, எல்லாத்துக்கும் நான் தான்ன்ற அதே யோசிக்க முடியல உன்னால. அப்படி ஒரு மனுஷன் தான் இருக்கிறார். அதனால எல்லாம் சூட்சுமங்களா இருக்கு. நீயும் சூட்சுமமா அதை ஆராய்ச்சி பண்ணி சூட்சமா நீ இந்த ஆன்மீகத்தை அணுகுனால உங்க குரு சிஷியை நீங்க அணுகணும். சூட்சமா நீ அவரை கண்காணிக்கணும். அவர் என்ன பண்றது, இப்ப நான் சூட்சமா கண்காணிக்கணும், என்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சார். 24 மணி நம்ம கூட தான் இருக்காரு. அப்ப எங்க போய் என்ன பண்றாருன்னு நீங்க தெரியணும். அப்ப இது சில விஷயம்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க பிரச்சனையே வந்து எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கணும், உங்க பிரச்சனையே வாழ்க்கை தான், இதுதான் போகுது. நம்ம இந்த பூமியில நம்ம பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை நினைச்சுன்னு நீங்க நினைச்சுக்க கிடையாது. அதனால தெரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ள உணருங்க. நீ ஃபர்ஸ்ட் உன் மனசை உணரு, நீ உணரு. நீ யாருன்னு கேட்டுக்கோ, நீயே கேட்டுக்கோ. நீ யாரு நீயே கேட்டுக்கோ. யாரு இது, அம்மா அப்பா யாரு, கூட பிறந்தவன் யாரு, இது யாரு பொண்டாட்டி, எதுக்கு இந்த 2 பிள்ளை பிறந்தது, எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது, இது எங்க போய் முடியும், இப்படின்னு யோசிங்க. நீங்க ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குருமாரை நீங்க பிடிங்க. அந்த குருமார் வந்து நல்லா தாடி பெருசா விட்டுன்னு குடி பெருசா கட்டின்னு நல்லா கலர் வச்சு கட்டின்னு இருப்பான் நீ நினைக்காத. உன் பக்கத்திலேயே இருப்பான். அதுல உன் நண்பனா கூட இருப்பான். உங்க தெருவுல போற ஒரு இடத்துல பிச்சைக்காரன் உட்காந்து இருப்பான், அவனை விட குருவா இருப்பான். அதை உன்னை தேர்ந்தெடுக்கிற அந்த தகுதி நீ வளர்த்துக்கணும். நீ தகுதி இல்லாதப்போ நீ எப்படி இந்த பூமியில வந்து வாழணும், பிரச்சனையா தான் வாழ்வேன்.
பிரச்சனையோடு தான் வாழ்வேன். ஃபர்ஸ்ட் ஆணவத்தை விடணும். ஆணவம் இருக்கணுக்கு நான் கண்டிப்பா ஆன்மீகம் வரையே வராது. அதே மாதிரி குருமார்களை போய் தேவையில்லாம பொய்களை பேசி அதை பேசி இது பண்றவன் லைஃப்ல கடைசி வரைக்கும் அவன் மனவேதனை தான் அவனுக்கு மிச்சம். அவனை கொன்னுட, அவனை உடைய விடாது. ஏன்னா அவங்க வந்து சன்னியாசியா இருக்கிறவங்க, சித்தரங்கா இருக்கிறவங்க எவ்வளவு இந்த பூமியில இழந்துட்டு அவங்க போய் அந்த ஆன்மீகத்துல ஒரு குரு நிலைக்கு வர்றது, ஒரு சித்த நிலைக்கு வர்றது எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்கள போய் நீங்க மனசை புண்படுற மாதிரியோ, அவங்களோட போய் தேவையில்லாத போயிட்டு பொய்களை பேசியோ, அவங்கள நீ இப்படி எல்லாம் பண்ண யார் பண்றாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வேற யாரும் பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. அவன் மனசாட்சி சிறுக 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 அவனை நோய் நொடி வர வச்சு மனக்குழப்பத்தை உருவாக்கி எது மேல பாசமா ஓடுறானா அதை பாசத்தை அதிகமாக்கி அதைய புடிங்கி விட்டு அவனை கவலையாக்கி அவனை ஆட்டாமட்டி அவனே அழிச்சிருப்பான். வேற யாரும் பண்ண வேண்டியது. ஆனால இது ரொம்ப ஒரு குருமார்கிட்ட போனோம், சித்தர்கிட்ட போனோம், இப்படி சூட்சும வழிகளை சூட்சும விஷயங்கள் நடக்கும். சித்தர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க இது ஆராய்ச்சி சயின்ஸ் கிடையாது. இது சயின்ஸ் மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது, ஊர்ஜிதம் பண்ண முடியாது. நீ உணரதான் முடியும், கடவுளையே நீ உணரதான் முடியும். அது மாதிரி நிறைய உண்மைகள் இந்த பூமியிலேயே நடந்திருக்கு, அபூர்வங்கள் நடந்திருக்கு. ஆனா அதை வெளிப்படுத்த முடியல, வெளியே சொல்ல முடியல, அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியல. அதனாலதான் ஆன்மீகம் தோல்வி அடைஞ்சிருது. தோல்வினா எப்படி தோல்வி? மௌனமா இருக்குது, சொல்ல முடியல. நானே எதிர்க்க ஒரு கடவுளை நான் பார்த்தேன்னா நான் வெளியே சொன்னா நம்ப மாட்டாங்க, பைத்தியக்காரன் அப்படிதான் சொல்லுவோம் இந்த உலகம். ஆனாதான் இந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி போய் காட்டுல உட்காந்துருந்தாங்க மகான்கள். ஆனா இன்னைக்கு காலகட்டம் ஜனத்தொகை அதிகமாகிடுச்சு, காடு வளம்லாம் யாரும் போகக்கூடாது, சட்டங்கள் போட்டாங்க. அதனால அப்படியே இருக்கிறாங்க தெருவுல, அங்க கோயிலுங்கள, மண்டபம், ஆசிரமம், இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறிடுச்சு, காலத்துக்கு தகுந்தமா மாறிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல இருக்கிறாங்க சித்தருங்க, அவங்க தான் சித்தருங்க, அவங்க தான் குருமாருங்க, கோமணம் கட்டினவங்க தான் குருமாரு, அவங்க காட்டுல தான் இருப்பாங்க, அவங்க கோயில்ல தான் இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. உன்னுடைய குரு உண்மையான குரு தான் உன் பக்கத்திலேயே இருப்பாரு, தெரியாது உனக்கு. நீ பக்கத்துல இருந்து விட்டுட்டு நீ எத்தனோ 1000 கிலோமீட்டர் போய் நீ எந்த குரு கண்டுபிடிச்சி எந்த குரு தேவைப்படாலும் வேலைக்கு ஆகாது. அதே மாதிரி ஒரு குருமாரை கழிச்சுட்டு அந்த குருமாரை அவன் இழந்துறானா அவன மாதிரி துரதிருஷ்டத்தாலி அவனமே கிடையாது, அவன மாதிரி தரித்திரம் பிடிச்ச அவனுமே கிடையாது. அவன் வாழ்க்கையில முன்னேற மாட்டான், அவ்வளவுதான். ஒரு குருவை நம்ம தவற விட்டோம்னா புடிஞ்சிக்காத. அதுதான் மாதா, பிதா, குரு, தெய்வம். தெய்வமே 4வது இடத்துல தான் இருக்கு, குரு தான் மெயின். நான் அடிக்கடி இந்த குருவை பத்தி நான் அதிகமா பெருசா பேசுவேன். ஏன் காரணம், அது எனக்கு தெரியும். அந்த அனுபவம் எனக்கு தெரியும் கண்டிப்பா. அதுக்காக நான் சொல்றேன் அடிக்கடி. அதனால இந்த குடும்பஸ்தர்கள் இந்த சித்தருடைய பரிபாஷைகள் சூட்சுமங்கள்லாம் உங்களுக்கு புரியாது. அது நேரடியா ஒரு குரு இருந்தாதான் உங்களுக்கு புரியும். 2வது அதுக்கான நேரம் செலவு பண்றதுக்கு உங்களுக்கு நேரம் கிடையாது. அதனால தயவு செய்து ஆன்மீகத்தை நீங்க போகாதீங்க. உங்க குடும்பத்தை பாருங்க, பசங்களை பாருங்க, பொண்டாட்டியை பாருங்க, அதே ஒரு பெரிய ஆன்மீகம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை உண்மையா போய் சொல்லி அந்த பிரச்சனையை நீங்க சரி பண்ணிக்கிட்டு நன்றி கடனா நன்றி விசுவாசமோட இருங்க. அதுவே உங்க வாழ்க்கையை உயர்த்தி விடும். பெருசா நீங்க அதெல்லாம் போட்டு அது இதுன்னு இல்லை, குழப்ப தேவையில்லை. அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க, சாமி உங்ககிட்ட நான் பேசணும், உங்க நம்பர் கொடுன்னு. அது நம்பர் கொடுத்தா நான் உங்களுக்கு சொல்றேன், அப்புறம் நான் சொல்றதுல சில பேருக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன பண்றது? நம்பர் கொடுத்தா தேவையில்லாத இத்து போன விஷயங்களை அவங்க குடும்பத்து கதையெல்லாம் குப்பை மாதிரி கொட்டுறாங்க. நானா கார்பரேஷன் தொட்டியா தான் எனக்கு. உன்னால முடியல அப்படின்ற போது ஒரு விஷயத்த சொல்லலாம், அதுக்கு உங்க நம்பரை போடணும். இது மாதிரி இருக்கு ஐயா, இது என்ன பண்ணுமா சொல்லி உங்க நம்பரை போடணும். நீங்க என்கிட்ட நம்பரை கேட்டா நான் நம்பர் போட்டா பப்ளிக்ல எல்லாருக்கும் போவோம் நம்பர். அப்புறம் சும்மா இருப்பாங்களா? என்னுடைய ஆன்மீக பாதைக்கு நான் போனோம். அதனாலேயே நான் நிறைய பேரை நான் ஒதுக்கிட்டேன். என் கூட யாரும் பக்கத்துல யாரையும் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா வரவங்களாம் அப்படிதான் இருக்காங்க. நான் சொன்ன விஷயம் கதையில நிறைய பேர் இருக்காங்க, அது மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனாலும் அந்த அனுபவத்துல நான் பேசுறேன். அது பட்டாதான் அனுபவம் அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு அன்பா பேசுவாங்க. அன்பை கொண்டுதான் ஏமாத்த முடியும், அன்பை கொண்டுதான் துரோகம் பண்ண முடியும். அது மாதிரி கதை அது மாதிரி பண்றாங்க சில பேர். அந்த குடும்பஸ்தராக இருக்காங்க,
தன்னை வந்து ஆன்மீகவாதியா அப்படியே காட்டிங்கன்னா அப்படியே தனக்கு வந்து நமக்கு சீட மாதிரி இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி நடிச்சு அவங்களும் ஏமாத்தி நம்மளும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க. அதனால யாரும் வைக்கிறது கிடையாது. நான் ஐயா கூட சொல்லியாச்சு, எனக்கு யார் வந்து கெட்டவன் இருந்தவனாலும் நீ பாத்துங்க, எனக்கு தெரியாது, எனக்கு வர்றதை நான் சொல்லிடுவேன், நிப்பாட்ட மாட்டேன் அப்படின்னு. அதனால அவரே எல்லாரையும் கட் பண்ணி விட்டுறாரு. யாரை கட் பண்ணணுமோ கரெக்டா கட் பண்ணி ஒதுக்கி விட்டுறாரு. ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட வரவங்க வந்து அந்த ஒரு குரு ஒரு ஜீவசமாதி போறோம் கோயிலுக்கு போனா அந்த மரியாதை அது என்னன்னு தெரிஞ்சு புரிஞ்சு வரணும். ஆனா எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அதுக்கு மண்டைக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அதே அப்படியே பார்த்துட்டு ஓசிலே பண்ணிட்டு போயிடலாம். ஓசிலே தள்ளு போல சம்மந்தம்லாம் வராங்க. அதனால எவன் ஒருத்த குடும்பஸ்தனா இருக்கலாம் வராதிங்க, தயவு செய்து வராதிங்க. உண்மையிலேயே ஆன்மீகத்துக்கு மதிப்பு கொடுத்து ஆன்மீகம்னா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு அமைதியா இருக்கணும்னு சொன்னா வாங்க. இங்க நான் எதுவும் சொல்றதில்லை, யாரும் கொடுக்கறதில்லை. அமைதியா வந்து என்கிட்ட சும்மா சாதாரண பேசி நீங்க போங்க, உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே புரிஞ்சு போய். ஆனா ஒரு குருன்றவருக்கு என்ன அந்த மாதிரியே தெரியல, தெரிஞ்சு கூட வசதி வாய்ப்பு இருந்து நம்மளால செய்ய முடியலன்னு சொன்னா அது வேற இல்லைன்ற போது சரி அர்த்தம் முடியாது. சில வேணும்னு அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒழுக்கம் தெரியல, அந்த ஆன்மீக ஒழுக்கம் தெரியாதுன்னா நம்ம எதுவும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. வந்தானா அவனுக்கு போட்டோமா என்ன பண்ணுவோம், போட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுருணும். ஆனா அப்படி போக மாட்டேறாங்க, மறுபடியும் பிடிச்சிக்கிறாங்க, அட்டை மாதிரி நம்மளை பிடிச்சிக்கிறாங்க, சொன்னதையும் செய்ய மாட்டேறாங்க. அப்போ என்ன பண்ணா நம்மளை ஆராய்ச்சி பண்ண வரான். இவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு, சும்மா தானே சுத்திட்டு இருக்காரு, ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு பண்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கூட நிறைய பேர் அப்படின்னு வருவாங்க, பேசுவாங்க. ஆனா புரிஞ்சுக்க மாட்டேன். எங்களுக்கு தெரியும் இவங்க போய் எங்கெங்க சுத்திட்டு வந்திருக்காங்க, எத்தனை மந்திரவாதி பார்த்திருக்காங்க, எத்தனை குருமார்களை பார்த்திருக்காங்க, எத்தனை போலிசாமி பார்த்திருக்காங்க, எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சா கூட அவங்களை காட்டி கூட அவங்க சாதாரண மனுஷன், பாவம் என்ன பண்றது, நம்மளால ஏதோ நடக்கணும் வராங்க, அந்த பாவம் பட்டுதான் சில விஷயங்களை நம்ம பண்றோம். அவன் கண்ணீர் விடக்கூடாது, அவன் சந்தோஷமா நம்ம கண்ணு எதிர்க்க அவன் கண்ணீர் விடக்கூடாது அப்படின்னு நினைச்சு நம்ம சில விஷயம் பண்றோம். அது அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸா சிம்பிளான விஷயம் தான் நினைச்சிட்டு காலம் கடந்து போயிடுறாங்க, மறந்துடுறாங்க, நன்றி இல்லாம போயிடுறாங்க, விசுவாசம் இல்லாம போயிடுறாங்க. அது கொஞ்சம் நமக்கு அப்போ என்ன நம்ம தெரியுதுன்னா நம்ம தான் ஏதோ பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போட சொல்லிக்காங்க, நம்ம அவசரப்பட்டு ஏதோ பண்ணிடும் போது சரி ரைட்டு வீடு போட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு நான் ஒதுங்கிறது. இதுக்கு தான் வந்து மகான்கள் சித்தர்கள் வந்து சூட்சமா வச்சாங்க, எதுவும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு மக்களுக்குன்னு மறைச்சு வச்சாங்க. இப்ப இருக்கிற சித்தர்கள் சில பரிபாஷையெல்லாம் சொல்றாங்க, அது எவனுக்கு அதை புரிஞ்சுக்கூடிய சக்தி இருக்கோ அவனுக்கு அந்த கர்மா கழியும். ஆனா கர்மா நிறைய வந்து உன்னால புரிஞ்சிக்க முடியாது, வைக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, ஆண்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு புனிதமான விஷயம் ஒரு புனிதமான மனிதன் கிட்ட தான் போகணும். அங்க போனாதான் அது 4 பேருக்கு அது பயன்படும். சுயநலம் பிடிச்சவங்ககிட்ட போனா அது வந்து பல விபரீதமான விஷயங்களை வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு தான் மகான்கள் சித்தர்கள் தரமாட்டேறாங்க. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. அதனால நான் எதனா உங்களுக்கு வருத்தப்படுற மாதிரி சொல்லியிருந்தா சில பேர் வீடியோ கேட்பாங்க, அவங்க சில ஆன்மீகத்துல இருவாங்க, அண்ணா இவர் ரொம்ப திமிரு பிடிச்சி பேசுறாரு, சும்மா இவரு நோவு பண்ணிடுறாரு உலகத்துல, நீ தானே நினைச்சுக்கோ, நான் எதுவும் பண்றது கிடையாது, என் கூட இருக்கவும் பண்றாங்க, செய்வா நடக்குது, அது அனுபவிச்சுங்களுக்கு தெரியும். நான் வீடியோ போட்டு மக்களை சேர்த்து விளம்பரம் தேடணும்னு அவசரப்படுற கிடையாது. நான் என்னை இதுவரை புரிஞ்சு யாரும் ஒரு ஆள் கிடைக்காது. இந்த யூடியூப்ல வீடியோ கூட 4 பேர் விஷயம் சொன்னாதான் தெரியும், அந்த காலம் அப்படி இருக்குது. எல்லாம் யூடியூப்ல தான் தேடி இருக்கிறாங்க, நல்லது கேட்டது எல்லாமே. அதனால சொன்னா தெரியும் சொல்றேன், கேட்டா கேட்டுக்கணும் விட்டுருவோம், அவ்வளவுதான். ஏதோ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு ஓடும், அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பார்த்து போயிட்டே இருக்கும். அதனால யாருடைய விமர்சனத்தை நான் வந்து காதுல கேட்டுக்கிறது கிடையாது. அப்படி கேட்டானா நொந்து நூலாகி உட்கார்ந்துட்டு இருக்கணும். அது மாதிரி சில பேர்லாம் பண்ணியிருக்காங்க. நம்பிக்கை என்ன, அந்த பாசம் என்ன, உண்மையான நட்பு என்னன்னு தெரியாதவங்களாம் நம்ம கிட்ட பழகிட்டு லாஸ்ட்ல ஒண்ணும் இல்லாம புஸ்குன்னு போயிட்டாங்க. அப்ப அவ்வளவுதானே அவங்க கதை. அவனை நம்பி நம்ம எதனா பண்ணியிருந்தான்னு ஆகுறது, உனக்கு பெரிய விஷயங்கள்லாம் அவனுக்கு சொல்லி கொடுத்தது, பெரிய விஷயம் பண்ணியிருந்தான்னா பண்ணியிருப்பான். நம்ம பேரை வச்சு யூஸ் பண்ணி வெளியில சொல்லி நமக்கு தான் கர்மா ஏற்றி விட்டுருப்பான். அதனால பொறுமையா யாருக்கு நம்ம எதுவும் பண்றதில்லை. அதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும். ஒரு குரு ஒரு சிஷியனை தேர்ந்தெடுக்கணும், குறைஞ்சது 12 வருஷம் ஆகும். அவன் தகுதியான ஆளா, அவனை தகுதியா இருக்கணும், மாத்தலாமா மாத்தக்கூடாதான்னு முடிவு பண்றது இவ்வளவு இருக்கு, இவ்வளவு சூட்சமங்கள் இருக்கு. அதனால நீங்க ஜீவசமாதிக்கு கோயில் போனா உடனே கொடுத்துருவான்னு எதிர்பார்க்குங்க. பல தடவை நீங்க முயற்சி பண்ணுங்க, நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. செய்யாது முடியாது ஒண்ணு கிடையாது. நீ வந்து அதுக்கான வழிவகைகள் இருக்கு, சில தாந்திரிகங்கள் இருக்கு, அந்த வழியில போக முடியும். இறைவனையுமே நீ தாந்திரிகமா போய் அவர் பிடிச்சிக்கணும். காலை சித்தர்களே தாந்திரிகமா போனோம், அதுதான் இந்த தாந்திரிகம் மக்கள் பண்றது. கண்ணுல தண்ணி விழுறது, அது செத்து போறான்றது, இப்படி சொல்லி தாந்திரிகமா போய் அவர் மனசை மயக்கி ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ற நான் இவரு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால அடுத்த வீடியோ நல்ல விஷயம் தான் நம்ம பேசுவோம், சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு. நீங்க நல்லா சிந்திக்கணும், மனசுல சிந்திங்க. மனசுல வந்து நீ சிந்திங்க, நம்மளோட கேள்விகளை எங்க பதில் கிடைக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரு நேரம் வரும், அது சொல்லுவோம். நீங்க குமுற ஆத்மா, நீங்க குமுற அந்த சித்தர்கள் வழிகாட்டுவாங்க, சொல்லுவாங்க, வழிகாட்டுவாங்க, கண்டிப்பா வழிகாட்டுவாங்க.
நன்றி, வணக்கம்.